ஸ்டூடெண்ட், இன்னைக்கு நம்ம பிசிக்ஸ் கம்பை சேனல்ல அடுத்த வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கோம் பாருங்க. இது வந்து 12th ஸ்டாண்டர்ட் பிசிக்ஸ் குறியீடு. 12th ஸ்டாண்டர்ட் பிசிக்ஸ்ல ஏற்கனவே நம்ம லெசன் 9 பார்த்துட்டு இருக்கோம். அதோட தொடர்ச்சி வீடியோ தான் இன்னைக்கு நம்ம போட்டிருக்கோம். வீடியோ பாருங்க. வீடியோ பார்த்து லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நம்ம அடுத்து பார்க்கக்கூடியப்பா PN சந்தி டையோடு. ஓகேங்களா? இப்போ PN சந்தி டையோடு அப்படின்னு சொல்லும் போது P வகை குறைக்கடத்தியும் N வகை குறைக்கடத்தியும் இணைந்து பெறப்படுவதுதான் PN சந்தி டையோடு. ஓகேங்களா? இப்போ P வகை குறைக்கடத்தி N வகை கடத்தி சேர்த்து தான் செய்கிறோம். இப்போ இது வந்து PN சந்தி, அதாவது பாசிட்டிவ் நெகட்டிவ் சந்தியை கொண்டது. ஓகேங்களா? இப்போ PN சந்தி டையோடில் பாசிட்டிவ் நெகட்டிவும் சேர்ந்துருக்கு. இப்போ நம்ம மின் சுற்று படம் இங்கே வரைஞ்சிருக்கோம் பாருங்க. ஒரு PN சந்தி டையோடில் வந்து இது வந்து நமக்கு என்னது பாசிட்டிவ், இது வந்து நெகட்டிவ். அந்த கோடு இருக்கு இல்லையா, மின் சுற்றுல வந்து அந்த கோடு இருக்க இடம் தான் நெகட்டிவ். இந்த மாதிரி கோடு இருக்கு. அப்போ இது ஒன்று வந்து ஆனோடு, இன்னொன்று வந்து என்னது கேத்தோடு. இதன் வழியாக பாயக்கூடிய மரபு மின்னோட்டத்தினுடைய திசை வந்து எதிலிருந்து எதை நோக்கி இருக்கும் அப்படின்னா பாசிட்டிவ்லேருந்து நெகட்டிவ் நோக்கி இருக்கும். அப்போ இந்த டைரக்ஷன் தான் வந்து பார்த்தீங்கன்னா மரபு மின்னோட்டத்தினுடைய திசை அப்படின்னு சொல்கிறது. ஆக PN சந்தி டையோடு அப்படிங்கிறது P வகை குறைக்கடத்தி N வகை குறைக்கடத்தி இணைத்து பெறப்படுவது. சரி, அடுத்து நம்ம சார்புபடுத்துதல் அப்படிங்கிறது என்ன அதுதான் டெஃபினிஷன் பார்க்கும் பொழுது, புற ஆற்றலை அளித்து மின்னோட்ட ஊர்திகள் மின்னழுத்த அரணை முறிக்கவும் மேலும் அவை ஒரு குறிப்பிட்ட திசையில் இயக்கத்தை மேற்கொள்ளவும் செய்வது சார்புபடுத்துதல் எனப்படும். சரிங்களா? ஒரு ஆற்றல் கொடுக்கணும், ஆற்றல் கொடுத்து அந்த மின்னூட்ட ஊர்திகள் அப்படிங்கிறது அங்கே உள்ள இருக்கும் இல்லையா, டயோடுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த மின்னூட்ட ஊர்திகளை மின்னழுத்த அரணை முறிக்கவும். மின்னூட்ட ஊர்திகள் வந்து மின்னழுத்த அரணை முறிக்கிறதுக்கும் மேலும் அந்த மின்னூட்ட ஊர்திகள் ஒரு குறிப்பிட்ட திசையில் இயக்கத்தை மேற்கொள்ளும். மின்னழுத்த அரணை முறிச்சிட்டு அந்த மின்னூட்ட ஊர்திகள் ஒரு குறிப்பிட்ட திசையில இயக்கத்தை என்ன செய்யும், மேற்கொள்ளும். அப்படி மேற்கொள்ளவும் செய்வது தான் என்னது சார்புபடுத்துதல் அப்படின்னு சொல்றோம். அப்ப PN சந்திக்கு அளிக்கக்கூடிய புற மின்னழுத்தம் வந்து சார்பு மின்னழுத்தம் எனப்படுகிறது. அப்ப சார்புபடுத்துதல் அப்படிங்கிறத சொல்லிடுறோம். இப்ப PN சந்திக்கு ஒரு புறப்பகுதியிலிருந்து ஒரு மின்னழுத்தம் கொடுத்தோம் அப்படின்னா, புற மின்னழுத்தம் ஒன்று கொடுத்தோம் அப்படின்னா அதுக்கு பேர் தான் என்னது சார்பு மின்னழுத்தம் அப்படின்னு சொல்றோம். அப்ப சார்புபடுத்துதல் அப்படிங்கும் பொழுது அந்த சார்புபடுத்தல் வந்து இரண்டு வகையா நம்ம என்ன செய்யறோம், பிரிக்கிறோம். ஒன்று வந்து முன்னோக்கு சார்பு, மற்றொன்று வந்து பின்னோக்கு சார்பு. இப்ப முன்னோக்கு சார்புனா என்ன, பின்னோக்கு சார்புனா என்ன அப்படிங்கிறத நம்ம அடுத்து பார்ப்போம். அந்த முன்னோக்கு சார்பு பின்னோக்கு சார்பு அப்படிங்கிறதுனுடைய டெஃபினிஷன் பாருங்க. முன்னோக்கு சார்பு அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, புற மின்னழுத்த மூலத்தினுடைய நேர்மின்வாய் வந்து டயோடினுடைய P பகுதியுடனும் எதிர்மின்வாய் வந்து டயோடினுடைய N பகுதியுடனும் இணைக்கப்படுவது முன்னோக்கு சார்பு எனப்படும். இப்ப டயோடு இப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்க. அந்த டயோடுல P பகுதியை எடுத்துட்டு வந்து புற மின்னழுத்த மூலத்தினுடைய நேர்மின்வாயோட இணைச்சிருங்க. இதான் P பகுதி, இது வந்து நமக்கு என்னது N பகுதி. நம்ம பாசிட்டிவ் நெகட்டிவ்னு சொன்னோம். இப்போ நேர்மின்வாய் பகுதி வந்து மின்னழுத்த மூலத்தினுடைய புற மின்னழுத்தினுடைய நேர்மின்வாய் P பகுதியோடு இணைக்கப்படுகிறது. அப்போ புற மின்னழுத்த மூலத்தின் நேர்மின்வாய் P பகுதியோடு இணைச்சிடறோம். எதிர்மின்வாயை எடுத்துட்டு வந்து நம்ம என்னது டயோடினுடைய N பகுதியை வந்து எதிர்மின்வாயோடு இணைச்சிடணும். ஓகேங்களா? அப்போ பேட்டரியோட ப்ளஸ் வந்து டயோடோட P பகுதியினுடைய, பேட்டரியோட மைனஸ் வந்து என்னது நமக்கு டயோடினுடைய N பகுதியோடு என்ன செய்யப்படுது, இணைக்கப்படுது. ஓகேங்களா? இதுதான் வந்து முன்னோக்கு சார்பு. இப்படி இணைக்கப்பட்டிருந்தாலே அது என்ன சார்பு தான், முன்னோக்கு சார்பு தான். அடுத்து பின்னோக்கு சார்பு. பின்னோக்கு சார்புனா என்ன அப்படின்னு பார்க்கும்போது, ஒரு மின்கலத்தினுடைய நேர்மின்வாய் வந்து N பகுதியுடனும் எதிர்மின்வாய் வந்து P பகுதியுடனும் இணைக்கப்பட்டால் அந்த சந்தி வந்து நமக்கு என்னது பின்னோக்கு சார்பில் இருக்கக்கூடிய டயோடு அப்படின்னு சொல்லி அந்த டயோடு என்ன செய்யறோம் சொல்றோம். அப்ப டயோடு பின்னோக்கு சார்பில் இருக்கு அப்படின்னா என்ன செய்யணும், மின்கலத்தினுடைய நேர்மின்வாயை எடுத்துட்டு வந்து இது மைனஸ் பிளஸ் நான் சொல்றாங்க. மின்கலம்னா பேட்டரியோட நேர்மின்வாயை எடுத்துட்டு வந்து N பகுதியோடு இணைச்சிருங்க. எதிர்மின்வாயை எடுத்துட்டு வந்து P பகுதியோடு இணைச்சிருங்க. இப்படி இணைச்சிட்டீங்க அப்படின்னா இந்த டயோடு வந்து பின்னோக்கு சார்பில் இருக்கு அப்படின்னு அர்த்தம். சரிப்பா, இப்ப நம்ம டயோடு வந்து முன்னோக்கு சார்பில் இருக்கும் பொழுது அங்கே ஏற்படக்கூடிய முன்னோக்கு சார்பு சிறப்பு இயல்புகள் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். முன்னோக்கு சார்பு சிறப்பு இயல்பு. சரிப்பா, அதாவது டயோடு வந்து முன்னோக்கு சார்பில் இருக்கும் பொழுது டயோடுக்கு குறுக்கே இருக்கக்கூடிய மின் அழுத்தத்திற்கும் டயோட்டின் வழியாக பாயக்கூடிய மின்னோட்டத்திற்கும் இடையே உள்ள தொடர்பை தான் நம்ம இந்த சிறப்பியல்புல விளக்குறோம். எப்படி டயோடுக்கு குறுக்கே இருக்கக்கூடிய மின் அழுத்தத்திற்கும்
டயோடின் வழியாக பாயக்கூடிய மின்னோட்டத்திற்கும் இடையே உள்ள தொடர்பை தான் டயோடினுடைய முன்னோக்கு சார்பு சிறப்பியல்புல நம்ம என்ன செய்யறோம் பார்க்குறோம். இங்கே வந்து நம்ம பிஎன் சந்தி டயோடு முன்னோக்கு சார்பில் என்ன செய்யப்பட்டுள்ளது, இணைக்கப்பட்டுள்ளது. நம்ம சொன்னோம் இல்லையா, பேட்டரியோட ப்ளஸில் இணைஞ்சிருந்தால் அது என்னது முன்னோக்கு சார்புன்னு, மைனஸ் வந்து மைனஸோடையும் ப்ளஸோட இணைஞ்சிருந்தால் அது என்னது முன்னோக்கு சார்பு. அப்போ இங்கே பார்த்தீங்கன்னா டயோடு வந்து முன்னோக்கு சார்பில் தான் என்ன செஞ்சிருக்கு, இணைஞ்சிருக்கு. இது வந்து பார்த்தீங்கன்னா மின்தடை. இந்த மின்தடை வந்து டயோடுக்குள்ளே போகக்கூடிய மின்னோட்டத்தை கட்டுப்படுத்துவது இந்த மின்தடையோட வேலை. ஓகேங்களா, டயோடு வழியே பாயக்கூடிய மின்னோட்டத்தை கட்டுப்படுத்தும். இது வந்து நமக்கு என்னது, மின்னோட்டத்தை அளக்கக்கூடிய அம்மீட்டர், மில்லி ஆம்பியரில் இருக்கக்கூடிய அம்மீட்டர். அடுத்து இது வந்து வோல்ட் மீட்டர். ஓகேங்களா, மின் அழுத்தத்தை அளப்பதற்கான மீட்டர் வோல்ட் மீட்டர், இது மின்னோட்டத்தை அளப்பதற்கான மீட்டர் அம்மீட்டர். ஓகேங்களா, இது வந்து பார்த்தீங்கன்னா டிசி வோல்டேஜ், இது 0 to 12 வோல்ட்டு இருக்கக்கூடிய ஒரு மாறக்கூடிய ஒரு டிசி மின்னழுத்த மூலம் அது. ஓகேங்களா, சரிப்பா. இப்போ இது வந்து மாறி மின்னழுத்த மூலம், இந்த கோடு போட்டிருந்தாங்க அப்படின்னா அது வந்து மின்னழுத்தம் வந்து மாறிக்கிட்டே இருக்கும்னு அர்த்தம். ஓகேங்களா, மாறி மின்னழுத்த மூலம், அதாவது ஒரு ஃபிக்ஸ்டாக இல்லாமல் 0லேருந்து 12 வோல்ட் வரைக்கும் நம்ம வச்சுக்க முடியும், மாற்றிக்கிட்டே இருக்க முடியும். இப்போ வந்து 1 வோல்ட் 2 வோல்ட் 3 வோல்ட் இந்த மாதிரி வச்சுட்டு போக முடியும், 12 வோல்ட் வரைக்கும் வைக்கலாம். அதைத்தான் நம்ம என்ன சொல்கிறோம், மாறி மின்னழுத்தம். இப்போ ஒரு 2 வோல்ட் பேட்டரி போடுறோம் அப்படின்னா அந்த கோடு போடக்கூடாது, ஃபிக்ஸ்டு அது 2 வோல்ட்டு தான் அது வந்து வரும். வேறு அதை 2 வோல்ட்டு 3 வோல்ட்டு 4 வோல்ட்டு அந்த மாதிரிலாம் வைக்க முடியாது. அதே இது மாறி மின்னழுத்தம் மூலம்னா 0லேருந்து 12 வோல்ட் வரைக்கும் எந்த வோல்ட் வேணாலும் நம்ம வச்சுக்கலாம். அந்த குறிக்கிறது அந்த கோடே. ஓகேங்களா, அது மாறி மின்னழுத்த மூலம் அப்படின்னு சொல்கிறது தான் ஒரு பேட்டரி இது. ஆக மாறி மின்னழுத்த மூலத்தின் மூலம் சார்பு மின்னழுத்தத்தை மாற்றி டயோட்டின் குறுக்கே மின்னழுத்தத்தை நம்ம என்ன செய்ய முடியும், மாற்ற முடியும். அப்போ இந்த மின்னழுத்தத்தை நம்ம மாற்றி மாற்றி அமைச்சு டயோடுக்கு குறுக்கே இருக்கக்கூடிய மின்னழுத்தத்தை நம்ம என்ன செய்ய முடியும், மாற்றி அமைக்க முடியும். இங்கே 1 வோல்ட் 2 வோல்ட் 3 வோல்ட்னு வச்சு டயோடு குறுக்கே இருக்கக்கூடிய மின்னழுத்தத்தை நம்ம மாற்ற முடியும். அப்படி மாற்றக்கூடிய முன்னோக்கு சார்பு மின்னழுத்தம், எவ்வளோ மின்னழுத்தம் நம்ம மாற்றிருக்கோம், எவ்வளோ மின்னழுத்தம் நம்ம என்ன செஞ்சுருக்கோம் வச்சுருக்கோம் அப்படிங்கிறத வச்சு அதுக்கு முன்னோக்கு சார்பு மின்னோட்டத்தை நம்ம என்ன செய்யலாம், அளக்கலாம். அதை ஒவ்வொரு முன்னோக்கு சார்பு மின்னழுத்தத்திற்கும் ஒவ்வொரு முன்னோக்கு சார்பு மின்னோட்டத்தை நம்ம என்ன செய்ய முடியும், குறிக்க முடியும். இப்போ இங்கே வோல்டேஜ் எவ்வளோன்னு பார்க்குறோம், கரண்டோட வேல்யூ எவ்வளோன்னு பார்க்குறோம், அம்மீட்டர் வேல்யூ, வோல்டேஜோட வேல்யூ எவ்வளோ, வோல்ட்மீட்டர் வேல்யூ எவ்வளவு, அம்மீட்டர் வேல்யூ எவ்வளோ பார்த்து அதை அட்டவணைப்படுத்துகிறோம். அட்டவணைப்படுத்திட்டு முன்னோக்கு சார்பு மின் அழுத்தத்தை வந்து நம்ம எக்ஸ் அச்சிலையும் முன்னோக்கு சார்பு மின்னோட்டத்தை ஒய் அச்சிலையும் நம்ம என்னது குறித்து விஐ முன்னோக்கு சார்பு டயோடினுடைய விஐ சிறப்பியல்பு நம்ம என்ன செய்யப்படுறோம், பெறப்படுறோம். ஓகேங்களா, இப்போ வந்து முன்னோக்கு மின்னழுத்தம் வந்து எக்ஸ் அச்சில் குறிக்கப்பட்டிருக்கு, முன்னோக்கு மின்னோட்டம் வந்து ஒய் அச்சில் என்ன செய்யுது குறிச்சிட்டு நம்ம வளைவரை என்ன செஞ்சுருக்கோம், வளைஞ்சிருக்கோம். அதாவது ஒவ்வொரு மின்னழுத்தத்தினுடைய ஒவ்வொரு மதிப்புக்கும் மின்னோட்ட மதிப்பு கிடைக்கும் அப்படின்னு சொன்னோம் இல்லையா. வோல்ட்மீட்டரில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு மின்னழுத்தத்தினுடைய மதிப்புக்கும் அம்மீட்டரில் நமக்கு மின்னோட்ட மதிப்பு கிடைக்கும்னா அந்த 2 மதிப்பை வச்சு நம்ம வரையக்கூடிய வரைபடம் தான் அந்த படம். இந்த வரைபடம் வந்து நமக்கு முன்னோக்கு சார்பு வரைபடம். ஓகேங்களா, அது இந்த கோடு வந்து முன்னோக்கு சார்பு அப்படின்னு அழைக்கப்படும். இப்போ முன்னோக்கு மின்னழுத்தத்துக்கும் முன்னோக்கு மின்னோட்டத்துக்கும் இடையில வரைபடம் வரைஞ்சிருக்கோம். இப்போ இந்த இடத்துல வந்து இருக்கக்கூடிய இந்த வளைவு பகுதி அந்த இடத்துல நம்ம டாட் பண்ணி இந்த இடத்துல இது வரைக்கும் ஒரே மாதிரி வரும், அச்சிலே வரும், இது பிறகு வளைஞ்சு இப்படி போகும். இப்போ அந்த வளையக்கூடிய பகுதியை நம்ம என்னது வளைவு பகுதி மின்னழுத்தம் அல்லது முறிவு மின்னழுத்தம் அல்லது பயன் தொடக்க மின்னழுத்தம் இந்த மாதிரி என்ன செய்யறோம் சொல்கிறோம். இது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, அறை வெப்பநிலையில் ஒரு டயோடு வழியாக குறிப்பிட்ட அளவு மின்னோட்டம் பாய்வதற்கு டயோடினுடைய மின்னழுத்த அரணுக்கு சமமான ஒரு மின்னழுத்த வேறுபாடு அங்கே வேணும். அந்த மின்னழுத்த வேறுபாட்டை உருவாக்குவதற்கு தான் இந்த பயன் தொடக்க வளைப்பகுதி மின்னழுத்தம் நமக்கு என்ன தேவைப்படுது. ஆக ஒரு டயோடின் வழி அறை வெப்பநிலையில் டயோடின் வழியாக குறிப்பிட்ட அளவு மின்னோட்டம் பாய டயோடினுடைய பரப்பு மின்னழுத்த அரணுக்கு சமமான மின்னழுத்த வேறுபாடு வேணும். அந்த மின்னழுத்த வேறுபாடு தான் நமக்கு என்னது இந்த வளைவு பகுதி மின்னழுத்தம் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். அந்த குறிப்பிட்ட அளவு மின்னழுத்த வேறுபாடு நமக்கு தேவைப்படுது. அந்த மின்னழுத்தத்தை தான் நம்ம என்னன்னு சொல்கிறோம், எந்த மின்னழுத்தமோ அந்த மின்னழுத்தத்தை நம்ம வளைவு பகுதி மின்னழுத்தம் அப்படிங்கிறோம். அந்த இடத்துல அது பெண்டாய் அந்த மின்னழுத்தத்துக்கு பிறகு அது நேரம் மேலே போகும். அப்போ அந்த வளைவு பகுதி மின்னழுத்தம் அப்படிங்கிறது பயன் தொடக்க மின்னழுத்தம் அல்லது முறிவு பகுதி மின்னழுத்தம் அப்படின்னு சொல்கிறோம்ப்பா. இப்போ டயோடினுடைய முன்னோக்கு சார்பு மின்தடை சொல்கிறோம்னு வச்சுக்கோங்க. டயோடினுடைய முன்னோக்கு சார்பு மின்தடை ஆர்எஃப் சொல்கிறோம் அப்படின்னா நம்ம என்ன பண்ணோம்னா டெல்டா வி பை டெல்டா ஐ. ஆர்எஃப் ஈக்குவல் டு டெல்டா வி பை என்னது டெல்டா ஐ. டெல்டா வி அப்படின்னா என்னன்னா மின்னழுத்தத்தில் ஏற்படக்கூடிய மாறுபாட்டிற்கும் மின்னோட்டத்தில் ஏற்படக்கூடிய மாறுபாட்டிற்கும் இடையில் உள்ள விகிதம் தான் டயோடினுடைய முன்னோக்கு சார்பு மின்தடை ஆர்எஃப் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். ஓகேங்களா, அதான் மின்னழுத்தத்தில் ஏற்படும் மாறுபாடுனா இந்த இடத்துல இது எப்படி எடுப்பாங்க அப்படின்னா இந்த இடத்துல ஒரு
ஸ்லோப் எடுத்துக்குவாங்க. எடுத்துகிட்டு இந்த இதை மார்க் பண்ணுவாங்க, இந்த இதை மார்க் பண்ணுவாங்க. அதே மாதிரி இதை மார்க் பண்ணிவிட்டு இதை மார்க் பண்ணுவாங்க. மார்க் பண்ணும் போது இது வி தானே, இந்த மதிப்புலேருந்து இந்த மதிப்பை நீங்கள் கழிச்சிங்கன்னா அது டெல்டா வி, அதாவது மின்னழுத்தத்தில் ஏற்படும் மாறுபாடு. அதே மாதிரி இந்த மதிப்புலேருந்து இந்த மதிப்பை கழிச்சிங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும், டெல்டா ஐ கிடைக்கும். இது ரெண்டையும் நீங்கள் வகுக்கும் பொழுது நமக்கு என்ன கிடைக்குது, முன்னோக்கு சார்பு மின்தடை RF கிடைக்குது. முன்னோக்கு சார்பு மின்தடை RF = டெல்டா வி பை டெல்டா ஐ. சரி, இப்போ இன்னைக்கு கிளாஸில் நம்ம PN சந்தி டயோடினுடைய முன்னோக்கு சார்பு சிறப்பியல்பு நம்ம என்ன செஞ்சோம் பார்த்தோம். இதில் அடுத்து வந்து நமக்கு பின்னோக்கு சார்பு சிறப்பியல்பு அடுத்தது. ஓகேங்களா, அதை நம்ம அடுத்து வரக்கூடிய வீடியோக்களில் பார்ப்போம். இன்னைக்கு வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். வீடியோ பார்த்துட்டு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம சேனலில் 11th ஸ்டாண்டர்ட் ஃபிசிக்ஸும் நம்ம என்னது போட்டுக்கிட்டு இருக்கோம். ஏற்கனவே வந்து ஃபஸ்ட் லெசன் வந்து ஓடிக்கிட்டு இருக்கு. அடுத்து வந்து செகண்ட் லெசன் ஸ்டார்ட் ஆக போகுது. நீங்கள் புதுசாக 11th ஸ்டாண்டர்ட் பார்க்க சொல்கிறவங்கள நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லிட்டு பார்க்க சொல்லுங்கள். ஓகேங்களா, சரி, மீண்டும் ஒரு வீடியோவில் உங்களை நான் சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.